ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரத்னம் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா விஷால், பிரியா பவானி சங்கர், சமுத்திரகனி இவங்கலாம் மெயின்லைட் பண்ணிருக்காங்க. தேவிஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. டைரக்டர் ஹரி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஹரியோட ஸ்டைல்ல ஒரு ஃபேமிலி ட்ராமா ஜேர்னல் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா விஷால் வந்து சமுத்திரகனி எம்எல்ஏவா இருக்காரு. அவர்கிட்ட வந்து ஒரு ரைட் ஹேண்டா இருக்காரு. அவருக்கு வர ஏதாவது பிரச்சனைகள் இல்ல அவர் பண்ற கட்ட பஞ்சாயத்துக்குலாம் இவரு போய் வெட்டுறது குத்துறது அந்த மாதிரியான ஒரு ஒரு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காரு விஷால். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில திடீர்னு, அது சந்தர்ப்ப சூழ்நிலை சொல்ல முடியாது, திடீர்னு வந்து எதர்ச்சியா வந்து ஒரு பிரியா பவானி சங்கரை பாக்குறாரு. அவர் பார்த்தோன்னா அவருக்கு என்ன ஃபீல் வருதுன்னு தெரியல, திடீர்னு அவங்க மேல லவ் வந்துருது. அவரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது வந்து எந்த விதமான லவ்ன்றது நீங்க படம் பாருங்க தெரியும். லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைல இருந்து அவங்கள காப்பாத்துறாரு. காப்பாத்தி கடைசியா இவங்களோட என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. யூஷுவல் ஒரு கமர்ஷியல் மூவிக்கான ஒரு யூஷுவல் பேட்டர்ன் தான் அது. அதே மாதிரி இந்த படமும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹரி பேட்டர்ன் தான். ஹரியோட டெம்ப்ளேட் தான். ஹரி படத்துல வர அந்த ஒரு டெம்ப்ளேட் தான். மெயினா இதுல வந்து பாத்தீங்கன்னா விஷால் அவரோட ஆக்டிங்ல வந்து ஸ்டன்ட் சீன்ஸ்லமே உண்மையா பிரமாதமா பண்ணியிருந்தாரு. படமே ஒரு 2.5 மணி நேரம் வருது. அதுல ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட ஸ்டன்ட் சீன்ஸ். அந்த அளவுக்கு அடிச்சு ரணகலப்படுத்திருக்காரு. எல்லாரையும் வெட்டி வீசிருக்காரு. சரியான ஆக்ஷன் சீன்ஸ், அது மாதிரி கொஞ்சம் எமோஷன் சீன்ஸ்மே ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருந்தாரு படத்துல. ஒரு நல்ல ஆக்டிங் தான் அவர்கிட்ட இருந்தும். அதே மாதிரி பிரியா பவானி சங்கர் அவங்க இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினா பண்ணாலும் இப்போ அவங்க ரீசெண்டா நடிச்ச படங்கள் ஹீரோயினா பண்ணி அந்த படமும் பெருசா போகல. பிளஸ் அவங்களுக்கு ஒரு சும்மா பேருக்குன்ற ஒரு ஹீரோயின் ரோல் தான் இருந்தது. பட் இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், ஹீரோயினா இருந்தாலும் படத்துக்கு ரொம்ப அந்த ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், அது ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. நிறைய இடங்கள்ல அவங்க ஆக்டிங் ரொம்ப நேச்சுரலா இருந்தது. அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அவங்க ஆக்டிங். பிளஸ் அவங்களோட லுக் அந்த எல்லாமே ரொம்ப சிம்பிளா ரொம்ப நல்லா நீட்டாவே நடிச்சிருந்தாங்க படத்துல. அதே மாதிரி சமுத்திரக்கனி அவர் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏவா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் கூட அவர் வந்து கட்சி விஷயமா அவர் பேசியோ இல்லை ஏதாவது பண்ணியோ நான் பார்த்தது இல்லை. எந்த ஒரு எம்எல்ஏவும் இப்படி இருக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் விஷாலுக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் இறங்கி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நோக்கத்துக்காகவே இருக்க ஒரு கேரக்டர் மாதிரி தான் அவரோட கேரக்டர் இருந்தது. பெருசா அவரோட கேரக்டர் டிசைன் பண்ணலாம். பட் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரோல் அது ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. அது மாதிரி யோகி பாபு இந்த படத்துல வந்து காமெடினா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு யூஷுவல் காமெடியன் ரோல் தான். அவர் ரீசெண்டா பண்ற படங்கள்ல பண்ற ஒரு காமெடியன் ரோல் தான். மெயினா அந்த ஹீரோ கூட சேர்ந்து பண்ற காமெடி. பட் காமெடி எதுவுமே பெருசா அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஓரளவு அவரோட பாடி லாங்குவேஜ்ல அவர் பண்ற அந்த ஒரு கவுண்டர்ஸ் ஒரு வாரம் ஆக்சுவலி ஓரளவு ரசிக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி மொட்டை ராஜேந்திரன் அவரும் இந்த படத்துல வந்து ஒரு சின்ன ஒரு காமெடினா ஒரு ரோல் வராது படத்துல. பட் அவருக்கு இன்னும் கொஞ்சம் காமெடி சீன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் போட்டு எழுதி கொடுத்துருக்கலாம் படத்துல. இது ஒரு கமர்ஷியல் படம் தான், அதனால காமெடி சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாம். பட் அது வச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவரோட கேரக்டர் பெருசா அவங்க யூஸ் பண்ணல, வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி நாட்டாம விஜயகுமார் அவர் இந்த படத்துல வந்து பிரியா பவானி சங்கருக்கு தாத்தாவா பண்ணியிருக்காரு. ஃபுல்லா வீல் சேர்லயே உட்காந்துட்டு இருக்க ஒரு கேரக்டர் தான். படத்துல 2-3 டைலாக் தான் பேசுறாரு. நல்லா இருந்த அவரோட கேரக்டர். அதே மாதிரி ஆக்டர் ஜெயபிரகாஷ், அதே மாதிரி ஆக்ட்ரஸ் துளசி இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா பிரியா பவானி சங்கருக்கு அப்பா அம்மாவா பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ஒரு சப்போர்ட்டிவான ஒரு கேரக்டர் தான். ஒரு குணச்சித்திர கதாபாத்திரம் தான். ரொம்ப நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாங்க அவங்க. அதே மாதிரி வில்லனா வந்து பாத்தீங்கன்னா முரளி சர்மா பண்ணியிருக்காரு. தெலுங்கு ஆக்டர். அவர் அதுல வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு படங்கள்ல நிறைய அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவாரு. ஸோ தமிழ்ல கொண்டு வந்து நான் வில்லனா போடுறேன் அப்படின்ட்டு ஹரி அவரை மொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவரோட கேரக்டர் பெருசா ஒன்றுமே டிசைன் பண்ணல. பெருசா அவர்கிட்ட அந்த ஒரு வில்லனிசம் எதுவுமே வரல. அவரை பார்த்தோம்னா நமக்கு ஒரு வில்லன்ற அந்த ஒரு பயமே வரல. ஜென்ரலா ஹரி படங்கள் வந்து பாத்தீங்கன்னா வில்லன்லாம் ஓரளவு கொஞ்சம் டெரரா தான் இருப்பாங்க பாக்குறதுக்கு. நீங்க ஹரி படங்களை ஜென்ரலா பாத்தீங்கன்னாலே ஓரளவு டெரரா இருப்பாங்க. பட் இந்த படத்துல சுத்தமா பார்த்தா ஒரு பயமே இல்லாத ஒரு வில்லன் சொல்லுவேன். பட் ஓரளவு அவரும் நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹரிஷ் பெரடி அவரு இதுல வந்து இன்னொரு வில்லனா பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டருமே நல்லா இருந்தது படத்துல. ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன கேரக்டர் தான், நல்லா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இதுல வந்து மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா தேவிஸ்ரீ பிரசாத். சாங்ஸ் எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆகல அவர்கிட்ட இருந்து. ஜெனரலா தேவிஸ்ரீ பிரசாதோட படங்கள்னாலே அந்த ஒரு ஆல்பம் வந்து ஓரளவு ஆல்பத்துல ஒரு 2-3 பாட்டா நல்லா ஒரு பெப்பி நம்பரா நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருமே தேவிஸ்ரீ பிரசாத் நல்லா பண்ணுவாரு. பட் இந்த வாட்டி என்னாச்சுன்னு தெரியல, இந்த படத்துல சாங்ஸ்மே பெருசா அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோருமே மொத்தமா சொதப்பி வச்சிருக்காரு தேவிஸ்ரீ பிரசாத். அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸா இருந்தது. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி எம் சுகுமார் அவரோட சினிமாட்டோகிராஃபி படத்துல நிறைய இருந்தது. ஏன்னா ஸ்டன் சீன்ஸ் எல்லாமே பிரமாதமா பண்ணியிருந்தாரு. நிறைய இடங்கள்ல அந்த ஆங்கிள் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த மாதிரி ஸ்டன் சீன்ஸ் அதிகமா ரேசிங் ஸ்கிரீன் பிளே இருக்க படங்களுக்கு, மெயினா சேசிங் சீன்ஸ் இதெல்லாம் இருக்க படங்களுக்கு சினிமாட்டோகிராஃபி ரொம்ப முக்கியம். அது ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு. கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. படம் பார்க்கும்போதே தெரியுது. பட் சினிமாட்டோகிராஃபி நல்லா நீட்டாவே இருந்தது. அதே மாதிரி டிஎஸ்டியோட எடிட்டிங் எனக்கு தெரிஞ்சு படம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ட்ரிம் பண்ணியிருக்கலாம். பட் கமர்ஷியல் படங்கள் ஜென்ரலா ஒரு ஹரி படம் இந்த மாதிரி படங்கள் ஒரு 2.5 மணி நேரம் ஓடும். பட் இந்த 2.5 மணி நேரம் ஓடுற படமே எனக்கு ஏதோ ஒரு 3.5 மணி நேரம் பார்த்துட்டு எப்படா போட முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். உடம்பு ஏதோ அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஓரளவு முடிஞ்ச அளவு நல்லாவே கட் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி ஹரி படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ஒரு மாதிரி ரேசியா இருக்கும். அதுவும் படம் ரொம்ப நேரம் டியூரேஷன் போகும். அது வந்து கட் பண்றதே பெரிய விஷயம். பட் ரொம்ப நல்லா நீட்டாவே எடிட் பண்ணியிருந்தாரு. மெயினா டேரக்டர் ஹரி அவர் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பழைய டெம்ப்ளேட் எடுத்திருக்காரு. அது போக அவரோட யூஷுவல் எலிமெண்ட்ஸ் ஒரு சில மசாலாலாம் தெளிச்சிருக்காரு. அவரோட கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அப்படி இதுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்கள்ல இருக்க அந்த ஒரு எலிமெண்ட்ஸ்லாம் அப்படியே போட்டு தெளிச்சிருக்காரு.
அது மாதிரி ஒரு பழைய கமர்ஷியல் கதையாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேல எதுவும் பெருசாக எனக்கு புதுசாக படல. ரொம்ப அந்த ஒரு பழைய பேட்டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே தான். ஒரே ஒரு விஷயம் தான் படத்தில் பாசிட்டிவாக இருந்தால் அந்த ஒரு கிளைமேக்ஸில் அந்த ஒரு சின்ன ட்விஸ்ட். அது கூட நம்ம நிறைய படங்களில் பார்த்த ஒரு ட்விஸ்ட் தான். யூஸ்வல் ஹரியோட பேட்டர்ன் தான் அந்த படம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹரியோட கமர்ஷியலான ஒரு எலிமெண்ட் தான். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே படம் நிறைய இடங்களில் லேக் ஆச்சு. அதுக்கப்புறம் போக போக படம் ஒரு 45 நிமிஷம் 50 நிமிஷத்துக்கு மேலே தான் படம் ஓரளவு வந்து பிக்கப் ஆரம்பிச்சு ஸ்பீடாக. செகண்ட் ஹாஃப் ஓரளவு அப்படியே கொஞ்சம் ரேசியாக போகுது. டக்குன்னு ஒரு இடத்துல அப்படியே குட்டிக்காரன் கூட உட்காந்துருக்குது. எப்படின்னா தெளிவிட்டு அடிக்கிற மாதிரி தான் இருந்தது படம். என்ன ஹரி படம் ஜெனரலாக வந்து பார்த்தீங்கன்னா கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படியே ஃபுல்லாக போகும். ஆடியன்ஸ் அடுத்தடுத்து என்ன வரும்னு பார்த்து படம் ஒரு நல்ல படம் பார்த்தோம் முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் படமே 3.5 மணி நேரம் போகிற மாதிரி தெளிய விட்டு அடிக்கிறாங்க. எப்படா படம் முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு ஒஸ்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஹரிக்கிட்ட வந்து இந்த மாதிரி அவர் பண்ணியிருப்பாருன்னு படத்தில். ஏன்னா வில்லன் கேரக்டரும் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணல. அது போக கதையுமே ஒரு நேர்கோட்டில் பெருசாக கொண்டு போகல. ரொம்ப ஒரு சின்ன கான்செப்டை வச்சுக்கிட்டு அதை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப பழைய கமர்ஷியல் பேட்டர்லாம் கொண்டு போயிருக்காரு. இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தால் ஆடியன்ஸ்லாம் தேட்டரில் போய் ஓரளவுக்கு வந்து பார்த்துருப்பாங்க. பட் இப்போ இந்த செஞ்சுரியில் இந்த 2024 இந்த மாதிரியான ஒரு படங்களை எடுத்துகிட்டு போய் தேட்டரில் விட்டா ஆடியன்ஸோட டேஸ்ட் அண்ட் அவங்க மைண்ட் செட் எல்லாமே மாறி போச்சு. இப்போ எல்லாமே ட்ரெண்டி ஆகிட்டாங்க. ஒரு 6 வயசுல ஒரு 60 வயசுக்கு இருக்கவங்க எல்லாருமே ட்ரெண்டி ஆகிட்டாங்க. அவங்க இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் படங்கள்லாம் இப்போ அவாய்ட் பண்ணிட்டு தான் வராங்க. பட் ஆனால் ஒரு சில கமர்ஷியல் படங்கள் நல்லா ஓடுது, பெரிய ஹீரோஸ் படம்லாம். பட் இந்த மாதிரியான ஒரு சில படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து என்ன மாதிரி போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கில்லி படம் வர வந்து செம ஹிட்டாக போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தியேட்டர்ஸ் அண்ட் மெயின் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே கில்லிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு கொஞ்சம் வந்து ஸ்க்ரீன்ஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. பட் அப்படி இருந்தாலுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ரொம்ப அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மொக்கப்படம் சொல்ல முடியாது. ஒரு பழைய கமர்ஷியல் மசாலா தான். ஒரு யூஷுவல் பேட்டர்னில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அது. நீங்கள் வந்து இந்த ஒரு 2005 and 4ல் நிறைய இந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள்லாம் பார்த்து ரசித்த ஒரு ரசிகர்களாக, இல்லை ஒரு ஏர்லி 2000ல் நல்ல இந்த மசாலா படங்கள் கமர்ஷியல் படங்கள்லாம் பார்த்த ரசிகர்களாக இருந்தால் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சுன்னா இந்த வெயிலுக்கு ஏசியில் போய் ஒரு 2.5 மணி நேரம் உட்காரணும் அப்படின்னா இந்த படத்தை போய் தாராளமாக பார்க்கலாம். ஆனால் நிறைய இடங்களில் உங்களை தலைவலிக்க வைக்கும், பொறுமையை சோதிக்க வைக்கும். என்னடா படத்துல இருந்து மாட்டிட்டோமே அப்படின்ற மாதிரி கூட ஒரு சில இடங்கள்ல இருக்கும். பட் ஆனால் ஒரு க்ளீனான ஒரு கமர்ஷியல் படம். ஜஸ்ட் உட்காந்தோமா பொறுமையாக பார்த்தேன். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. சும்மா பேருன்னு ஒரு படம் நான் வந்தேன், பார்த்துட்டு நான் வரேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் படத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் டைம் லைட்டாக ஏதோ பிடிக்கும். பட் ஆனால் ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட் அது ஹரிக்கிட்ட இருந்து. ஹரி அண்ட் விஷாலோட காம்பினேஷனில் ஆல்ரெடி இவங்க இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தாங்க பூஜைன்னு. அந்த படமே ஓரளவு பார்க்குற மாதிரி இருந்தது. பட் இந்த படம் வந்து இந்த காம்பினேஷனில் சுத்தமாக செட் ஆகலை. பட் ஆனால் என்ன லைக் இந்த வாரம் அந்த படங்களில் பெருசாக அந்த அளவுக்கு எதுவும் நல்ல படங்கள் வரல தமிழ் சினிமாவில். இன்னும் ஏதோ 2 சின்ன படங்கள் வந்திருக்கு அப்படின்றாங்க இந்த வாரம். பட் அது நான் இன்னும் பார்த்ததா எப்படின்னு தெரியும். பட் இந்த படம் ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜாக போயிடுச்சு. இந்த படத்தில் ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6 கொடுப்பேன். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு படம் தான். பார்ப்போம். ஹரி ஒரு காலத்தில் பயங்கரமாக கொடி கட்டி பிறந்த ஒரு கமர்ஷியல் டேரக்டர். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்லி, ஸோ இந்த மாதிரியான ஒரு டேரக்டர்ஸ் அட்லி, நெல்சன், லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரியான கமர்ஷியல் டேரக்டர்ஸ்லாம் பார்க்குறோம். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் ஹரிலாம் ஒரு செமையான கமர்ஷியல் டேரக்டர். அவர்கிட்ட சரக்கு தீர்ந்து போச்சா என்னன்றது தெரியல. பார்ப்போம். நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து இன்னொரு நல்ல ஒரு மாஸ் ஹீரோவை வச்சு அடுத்து வர படங்களாக இன்னும் கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக அவரோட அந்த ஒரு பழைய பேட்டர்ன் எடுப்பாரா இல்லையான்னு பார்ப்போம். ரீசெண்டாக ஹரியோட இன்டர்வியூஸ்லாம் நிறையா பார்த்தேன் யூடியூப் சேனல்ஸில். அதில் ரொம்ப பேசினாரு. என்னோட பழைய பேட்டர்னை கொண்டு வரக்கூடாது, கொஞ்சம் நான் ஏதாவது ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. பட் அந்த சேஞ்சஸ் இதுதானான்னு படத்தை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். அந்தளவுக்கு இருக்குது. போய் பாருங்கள். பார்க்க வேண்டியது உங்கள் வாழ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.